நெயில் பாலிஷ் ரிமூவரே யூஸ் பண்ணாம, நெயில் பாலிஷ எப்படி ஈஸியா ரிமூவ் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ஒரு 2, 3 நாள் அழகா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேலை செய்ய செய்ய கொஞ்சம் அங்கங்க பேந்துட்டு நல்லாவே இருக்காது. திடீர்னு ஒரு ஃபங்ஷன் போணும்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவரும் இல்ல அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு 2டே 2 பொருள் தான் தேவை. ஒண்ணு ஏதோ ஒரு கலர்ல இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ். உங்ககிட்ட வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருப்பீங்களா, அந்த ஒரு நெயில் பாலிஷும், அப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வீடியோல காமிச்ச மாரி உங்ககிட்ட வேஸ்ட்டா இருக்கக்கூடிய நெயில் பாலிஷ எடுத்து, நல்லா திக் லேயரா நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய நெயில் பாலிஷ் மேல நீங்க அடிச்சுக்கணும். அது எந்த கலரா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த நெயில் பாலிஷ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, ஒரு வேஸ்ட் கிளாத்த எடுத்து அந்த நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ள அது மேல வச்சு நல்லா தொடச்சீங்கனாலே போதும். ஈஸியா ரிமூவ் ஆயிடும். என்கிட்ட நெயில் கலர் அதாவது நோ கலர்ல இருக்கும் இல்லையா? அந்த நெயில் பாலிஷ் நான் நெறைய நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். ஸோ நான் வந்து அத ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்ல கலர் கலரா நெறைய நெயில் பாலிஷ் வாங்கி வச்சிருப்போம். ஆனா அது 1/4 பாட்டிலுக்கு மேல எப்பவுமே காலியானது கிடையாது. கடையில வாங்குற நெயில் பாலிஷ் ரிமூவர் யூஸ் பண்ணலாம். ஆனா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா, நகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஷைனிங் சீக்கிரமா போயிடும். அதனால நீங்க இந்த மாரி சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.